ஆவணி மாத ராசி பலன். கடகராசி, பூசம் நட்சத்திரம். இது சனியோட நட்சத்திரம். உங்களோட வயசுக்கு என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஆவணி மாதத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது கடகராசிக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம். 3 நட்சத்திரங்களில் சூரிய பகவான் மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களை இந்த மாதம் ஃபுல்லாகவே ஆவணி மாதத்தில் நகர்வுகள் இருக்கும், அதாவது ட்ராவல் பண்ணக்கூடிய காலம். ஆவணி மாதத்தில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய சூரிய பகவான் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகமும் 2ஆம் இடத்துல இருக்குது. இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். இது வரைக்கும் ராசியில் இருந்து, அதாவது ஆடி மாதம் ஃபுல்லாகவே ராசியில் இருந்து இந்த சூரிய பகவான் மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கலாம். கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம், 3 நட்சத்திரங்களுக்கும் அஷ்டம சனி நடக்குது. இப்போ 8ஆம் இடத்துல சனி வக்ர காலங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுலேயும் ஆடி மாதத்தில் உங்களுக்கு நிறைய மனசஞ்சலங்கள் இருந்திருந்தால் இப்போ இருக்காது. இப்போ ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். ஏற்கனவே சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்துல இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வரார் மனசு ரீதியாக. அதெல்லாம் இப்போ இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானால். புதனும் 2ஆம் இடத்துல, விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் 2ஆம் இடத்துல. இதே மாதத்தில் சுக்கிர பகவானும் பயிற்சி ஆகிறார், 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், நேசமாயிடுவார். உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். ஒரு சிலருக்கு மருத்துவம் சார்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதன் தசை நடப்பில் வந்துச்சுனாக்கா இது விரையாதிபதி தசை, 3ஆம் அதிபதி தசை, 3 கூடையவனோட தசை. இது இந்த தசைங்கிறது அவயோக தசை அப்படின்னு தான் சொல்லிக்கணும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிறார் கோச்சார ரீதியாக. 3ஆம் இடத்துல கேது பகவான் முயற்சி ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்து பொருளாதார வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் இந்த மாதத்தில். இது வரைக்கும் தடை தாமதங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் மேல் படிப்புக்காக இது வரைக்கும் தடையாக இருந்தால் கூட அந்த தடை இருக்காது. மேல் படிப்புக்காக நீங்கள் வெளிநாடும் போகலாம். இங்கே மேல் படிப்பு நீங்கள் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்கள், இந்த புதிய வேலை வாய்ப்பு இது வரைக்கும் தேடி கிடைக்கல அப்படின்னாக்கா புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அஷ்டம சனி காலகட்டங்களில் நிறைய கம்பெனியெல்லாம் ஏறி இருப்பீங்க, எந்த கம்பெனிலையும் வேலை கிடைச்சிருக்காது. அந்த வேலை கிடைச்சா கூட அதில் நிம்மதி இருக்காது, சரியான ஊதியம் இருக்காது, உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக போயிருக்கும். நண்பர்கள் துரோகம், சொந்த பந்தங்கள் துரோகம் எல்லாமே இந்த அஷ்டம சனியில் நடந்திருக்கும். இந்த புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது மனசளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க, திருமண வாழ்க்கையில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இப்போ 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். முயற்சி ஸ்தானாதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ரீதியாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும். நல்ல கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனி மட்டுமே உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுவும் சனி வக்ர காலங்களில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள், இந்த அஷ்டம சனியில் சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் இருந்திருப்பீங்க. சூரியன் ராசியில் இருக்கும்போது நிறைய மன அழுத்தங்கள் இருந்திருப்பீங்க. எண்ணங்களில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், மன அழுத்தம் இருக்காது, வேலை சார்ந்து பாதிப்புகள் இருக்காது. வீட்டில் கூட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலையில் நிறைய தொந்தரவுகளாக இருந்திருக்கும் இந்த அஷ்டம சனி காலகட்டங்களில். ஏன் அஷ்டம சனி நான் அதிகமாக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பயிற்சிகள், அதாவது கோச்சார ரீதியாக வரக்கூடிய நகர்வுகள், அதாவது கிரக நகர்வுகள் அந்த அளவுக்கு பெரிய பங்களிப்பு கிடையாது, பெரிய உங்களுக்கு பலன்களை கொடுக்காது. அதை நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அஷ்டம சனியாக இருக்கும்போது எந்த ஒரு கிரக பயிற்சிகளும் அந்த அளவுக்கு பெரிய பலன்களை கொடுக்காது. ஓரளவுக்கு தான் பலன்களை கொடுக்கும். அந்த ஓரளவுக்கு பலன்களை தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். அதனால தான் இந்த அஷ்டம சனியை அடிக்கடிக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்பவுமே அஷ்டம சனி காலகட்டங்களில் எது நடந்தாலும் அது தடை தாமதங்களோடு நடக்கும். ஆனால் நடக்கும், நல்லபடியாக வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஜாதக அமைப்பு இருந்துச்சு, டைம் சரியாக இருந்துச்சுனாக்கா இழுபறியாக நிறைய கஷ்டங்களை கொடுத்து மன உளைச்சல்களை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அது எதுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த வெற்றியை நான் அடையணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் அஷ்டம சனி அப்படிங்கிறது. இப்போ கிரக நகர்வுகளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு.
ராகு பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கு, அதுவும் ஒரு பிரச்சனைகளை கொடுக்காது குருவோட வீட்டில் இருக்கிறதுனால. குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு இருக்குது. இப்போ இந்த குரு பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தான் உண்டு. இத்தனை கிரகங்கள் இருந்தும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கல அப்படின்னாக்கா அஷ்டம சனி வலுவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால கவலைப்படாதீங்க, ஆண்டவனோட புண்ணியத்தில் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். சூரிய பகவான் மட்டுமே பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம், குடும்ப வாழ்க்கையை சொல்லக்கூடிய கிரகம், 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் நல்லா இருக்காரு அப்படின்றதுனால உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும். கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் புதன் தசைக்கு என்ன பலன்களை சொன்னோம் அத்தனை பலன்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கேது தசைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா புதனோட வீட்டில் இருக்கிறதுனால நம்ம அப்படி சொல்லலாமே தவிர, உங்கள் சுய ஜாதகத்தில் கேது எங்கே இருக்கோ அது சார்ந்த பலன்களை கொடுக்கும். கேது பகவான் தசையில் உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள், மனசார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன நெருக்கடி, உடல்நலம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது, இது மாதிரியெல்லாம் நிறைய கொடுத்துருந்ததுனாக்கா நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணீங்க, விநாயகர் கோயில் வழிபாடு நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா கேது அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணுதுன்னு சொல்ல முடியாது, உங்கள் சுய ஜாதகம் தான் சொல்லணும். மற்ற கிரக அமைப்புகளுக்கு ஈஸியாக நம்ம பலன்களை சொல்லிடலாம். ராகுக்கும் கேதுவுக்கும் அந்த அளவுக்கு ஈஸியாக பலன்களை சொல்ல முடியாது. அது சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். திருமணம் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், சுயதொழில் பாதிப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த சூரிய பகவான் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். இது வரைக்கும் சேமிப்பு இல்லைனா கூட இந்த காலகட்டங்களில் சேமிப்பு உயரும். உங்களுக்கு மனநிலை கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நல்ல எண்ணங்களை இந்த காலகட்டங்களில் வரும். உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்காது. மன அழுத்தங்கள் இல்லைனாவே போதும் உங்களுக்கு, அதாவது மன உளைச்சல்கள் இல்லைனாவே ஒரு நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது சார்ந்து ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் சுக்கிர பகவான் அப்படிங்கிறது அவயோகர் தான். பெருசாக நன்மைகள் செய்யாது. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அது சார்ந்த பலன்களை கொடுக்கும். அதாவது நியூட்ரலாக சுக்கிர பகவான் வேலை செய்யும். அஷ்டம சனி நட்பு கிரக தசை தான் சுக்கிர தசை அப்படிங்கிறதுனால 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும். குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்துல குரு பயிற்சியான பிறகு நிறைய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கல, நிறைய நல்ல பலன்களை கொடுக்கல. இந்த காலகட்டங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலம், ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலம், பொருளாதார வளர்ச்சி உண்டு. கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரும். இந்த சுக்கிர தசையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடனில் இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடம் உங்கள் சுய ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டு சுக்கிர தசை பண்ணிச்சுனாக்கா கடன் அமைப்பு கொடுத்துருக்கும், நோயை கொடுத்துருக்கும், இல்லை வழக்குகளை கொடுத்துருக்கும். இந்த வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். நோய் நொடி எதனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறைய முறை சொல்லிட்டு ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு தசைக்கும் எல்லாத்தையும் நம்ம சொல்லி ஆகணும். அதனால் கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். நோய் நொடி, வம்பு வழக்குகள் இது எல்லாமே ரிலீஃப் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். சுக்கிர தசையில் வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு சில பேருக்கு உண்டு இந்த நேரங்களில். ஏன்னா ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அப்படின்றது ஒன்று சுக்கிர தசையில் கிடைக்கும். அது இந்த ஆவணி மாதத்தில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஆவணி மாதத்தில் கிரக அமைப்புகள் இந்த கடகராசிக்கு நல்லா இருக்குது. அஷ்டம சனியில் கூட நிறைய போராடுவீங்க. ஒரு இடம் கிடைக்கும், அந்த இடத்த வாங்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணால் கூட வேற ஆள் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நல்ல இடம் மிஸ் ஆகும். அது மாதிரி நிறைய போகும் இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் இந்த நேரங்களை பார்க்கலாம். உடல்நிலை தொந்தரவுகள் ஒரு சில பேருக்கு விலகும். நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க உங்கள் வாரிசுகளுக்கு, அது திருமணம் சார்ந்து நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கு. இந்த டைமில் நிறைய தடை கொடுத்துட்டே இருக்கும், தள்ளி போயிட்டே இருக்கும். சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது இது வரைக்கும் இருந்த தடைகள் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். திருமணம் ரீதியாக ஒரு வளர்ச்சி உண்டு, பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சிகள் உண்டு. இந்த சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள், சூரிய தசை அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை. உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் யோக தசை, அத்தனை நல்ல பலன்களும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா சூரிய தசையில் அஷ்டம சனியாக இருக்கும்போது நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும், நிறைய நோய் நொடி பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். சுயதொழில் பாதிப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா இப்போ 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், குடும்ப பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் தசையாக வரும்போது அஷ்டம சனி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், குடும்பத்தில் யாருக்காவது கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த கடன் இந்த மாதத்தில் அடைப்பீங்க. ஒரு சின்ன வட்டி கட்டியாவது முடிப்பீங்க உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி. வீட்டில் யாருக்காவது வேலை கிடைக்கும், புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். திடீர் மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்களில் இடமாற்றங்கள் உண்டு இந்த மாதத்தில். அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்பட்டிருந்தீங்கனாக்கா, நிறைய பொருளாதார ரீதியாக இப்போ காசு கொடுத்து ஏமாந்துருப்பீங்க யார்கிட்டையாவது போயிட்டு, அந்த காசெல்லாம் திரும்பி வரும். யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருப்பீங்க, கொடுக்க முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த கடனை திருப்பி கொடுப்பீங்க.
கடன் வாங்கியும் சரி நீங்கள் கொடுக்க முடியலனா கூட ஒரு வட்டி கட்டியாவது முடிப்பீங்க இந்த மாதத்தில். ஓரளவுக்கு தெளிவான எண்ணங்கள் பிறக்கும், மன அழுத்தங்கள் இருக்காது. இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லக்னத்துக்கு ஓகே. வேறு லக்னமாக இருந்து அவயோகராக இந்த சூரிய தசை வந்தால் கூட அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்குது. அதாவது கொஞ்ச காலம் ரிலீஃப் உங்களுக்கு, அஷ்டம சனி கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள், ராசியாதிபதி தசை ராசியிலே இருந்து தசை பண்ணுற மாதிரி, இந்த ராசிக்கு ராசியிலே ஆட்சி பெற்ற தசை நடத்துகிற மாதிரி சொல்லவே தேவையில்லை. அஷ்டம சனி வந்த பிறகு உங்களுக்கு சொல்ல முடியாத துயரங்கள், சொந்த பந்தங்களை நிறைய நெருக்கடிகளை அதிகமாக கொடுத்துருக்கும். சந்திர தசை அப்படின்னாவே மன நெருக்கடி தான் அதிகம், மனக்குழப்பங்கள் தான் அதிகம். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது மனசை ஆளக்கூடிய கிரகம். இது வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக 8ஆம் இடத்துல சனி போகும்போது மனசு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக உண்டு. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது வந்து வயதான காலகட்டத்தில் கூட தவறான உறவு முறைகளில் நிறைய பிரச்சனைகள், கணவன் வந்து பிரிஞ்சு போகிறது, மனைவி பிரிஞ்சு போகிறது, துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், நண்பர்களுடைய துரோகங்கள், சொந்த பந்தங்களோட துரோகங்கள், கடன் அமைப்பு வந்து அதாவது கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கிறது, அதாவது கடன் கொடுத்து வராமல் இருக்கிறது, ஏமாற்றங்களை நிறைய பார்த்துருப்பீங்க இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன் சந்திர தசைக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் தெளிவான எண்ணங்களே இருக்காது உங்களுக்கு இந்த சந்திர தசையில். மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்குது. இதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, இதை எடுத்தோம், இது செய்யலாமா, இதில் வெற்றி கிடைக்குமா, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது இந்த சந்திர தசையில். அதனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது. அதிலே அஷ்டம சனியாக வந்த பிறகு சொல்ல முடியாத துயரங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றதுனால சந்திர தசை உங்கள் ராசிக்கு 8ல் சனி, சனிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடன் அமைப்பை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும்னு கிடையாது. ஏன்னா தசா புத்தி பலன்கள் சொல்லும்போது எந்த தசையில் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். செவ்வாய் தசை இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இவர் அஷ்டம சனி நடக்கும்போது ப்ராப்பர்ட்டி சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. ராசிக்கு 5 குடையவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். தொழில் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா சனி பகவான் வந்து வக்கர காலங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தொழிலில் வளர்ச்சி உண்டு. முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு வெற்றியை தரும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் கடுமையான முயற்சி போட்டிருந்தீங்கன்னாக்கா இப்போ வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல வந்து சூரியன் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள், திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா பசங்களுக்கு அது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மனநிலைன்னு சொல்லிக்கலாம் இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் முதல் தர யோகாதிபதி செவ்வாய் பகவான் மட்டுமே. ராசியாதிபதி லக்னாதிபதி கூட கிடையாது. அவர் கூட வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார், மனசு சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக கொடுப்பார் அந்த சந்திர பகவான். ஆனால் செவ்வாய் பகவான் அப்படி கிடையாது, எங்கே இருந்தாலும் கெடுக்காது. இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்கள் சொல்லிக்கலாம்.